2026 T20 உலகக்கோப்பை குரூப் ஸ்டேஜ் ஆட்டங்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது. 20 அணிகள் பங்கேற்றன. இதில் யார் முதல் இடம், யாருக்கு 20வது இடம் கிடைத்திருக்கிறது என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்பர் 20 ஒமான். ஆடிய 4 போட்டிகளிலும் தோல்வி. குரூப் பியில் கடைசி இடம். நம்பர் 19 நமீபியா. ஒரு வெற்றி கூட இல்லை. ரன் ரேட்டும் ரொம்ப மோசம். நம்பர் 18 கனடா. குரூப் டியில் போராடியும் ஒரு புள்ளி கூட எடுக்க முடியவில்லை. நம்பர் 17 UAE. ஒரு வெற்றி பெற்றாலும் மற்ற அணிகளிடம் தோல்வி அடைந்து வெளியேறியது. நம்பர் 16 நேபாளம். ஸ்காட்லாந்தை வீழ்த்தி ஒரு வெற்றி பெற்றாலும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற அது போதுமானதாக இல்லை. நம்பர் 15 நெதர்லாந்து. நமீபியாவை தோற்கடித்தது. ஆனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடம் தோற்று அவுட் ஆனது. நம்பர் 14 இத்தாலி. முதல் முறையாக உலகக்கோப்பை ஆடினாலும் ஒரு வெற்றியுடன் தொடரை முடித்து 14வது இடம் பிடித்தது உண்மையிலே பாராட்டுக்குரியது. நம்பர் 13 ஸ்காட்லாந்து. குரூப் சியில் நல்ல போராட்டத்தை கொடுத்த போதும் 3வது இடமே கிடைக்கல. நம்பர் 12 அயர்லாந்து அணி. துரதிர்ஷ்டவசமாக பல போட்டிகள் மழையால் ரத்தானதால் இவர்கள் வெளியேற வேண்டியதாயிற்று. நம்பர் 11 USA. ஆரம்பத்தில் மிரட்டினாலும் இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடம் தோற்று நூலிலையில் வாய்ப்பை இழந்தது. நம்பர் 10 ஆப்கானிஸ்தான். ஆசியாவின் 2வது டீம் என்று சொல்லிக்கொண்டு தெரியும் ஆப்கானிஸ்தான் ஒரு போட்டியில் மட்டும்தான் வெற்றி பெற முடிந்தது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் 2 சூப்பர் ஓவர் வரை கொண்டு போய் தோல்வியுற்றார்கள். அந்த மேட்ச் மிகவும் பாராட்டுக்குரியது. நம்பர் 9 ஆஸ்திரேலியா. இந்த உலகக்கோப்பையின் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆஸ்திரேலியா அணி வெளியேறியதுதான். ஜிம்பாப்வேயிடமும் தோற்று ஸ்ரீலங்கா அணியுடனும் தோற்று குரூப் ஸ்டேஜிலேயே வெளியேறி எல்லோரையும் அதிர வைத்தது ஆஸ்திரேலிய அணி. நம்பர் 8 இங்கிலாந்து அணி. குரூப் சியில் 3 வெற்றிகளுடன் 2வது இடத்தை பிடித்துள்ளது. நம்பர் 7 பாகிஸ்தான் அணி. ஆரம்பத்தில் தடுமாறினாலும் சூப்பர் 8க்கு தகுதி பெற்றது. நம்பர் 6 நியூசிலாந்து அணி. குரூப் டியில் 3 வெற்றிகளுடன் அமைதியாக தன் வேலையை முடித்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றது. நம்பர் 5 ஸ்ரீலங்கா அணி. சொந்த மண்ணில் ஆடும் பலத்துடன் 3 வெற்றிகளை பெற்றது. கத்துக்குட்டியான ஜிம்பாப்வே அணியிடம் தோற்றது இவர்களுக்கு மிகப்பெரிய கவலையாக உள்ளது. நம்பர் 4 யாருன்னு பார்த்தோம்னா ஜிம்பாப்வே அணி. வரலாற்றிலேயே ஜிம்பாப்வே அணி முதல் முறையாக டாப் 4ல் இடம் பிடித்துள்ளது. ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது மட்டுமல்லாமல் இலங்கை அணியையும் அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை உலகத்திற்கே கொடுத்த அணி. நம்பர் 3 மேற்கிந்திய தீவுகள். வெஸ்ட் இண்டீஸ் அணி. ஒரு மேட்ச் கூட தோற்காம 4 வெற்றிகளுடன் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. நம்பர் 2 தென்னாப்பிரிக்கா அணி. இவங்களும் குரூப் டியில் 4க்கு 4 வெற்றியை பெற்று அசைக்க முடியாத பலத்துடன் இருக்காங்க. நம்பர் 1 வேற யாரு, நம்மதான் இந்திய அணி. கிங் ஆப் கிரிக்கெட். ஆடிய 4 போட்டிகளிலும் வெற்றி, அபாரமான ரன் ரேட். சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணிக்கு இப்போது நம்பர் 1 அந்தஸ்து குரூப் ஸ்டேஜில் கிடைத்துள்ளது. இந்திய அணி இதே வேகத்தில் சென்றால் இந்த உலகக்கோப்பை இந்திய அணி வெல்லும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்தியா இருக்கிற குரூப்ல தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள், ஜிம்பாப்வே டாப் 4 அணிகள் இருக்கு. இதுல யாரு செமிஃபைனல் போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.